வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து மாணவி உயிரிழந்த வழக்கில் 3 பேர் கைது. பள்ளியின் முதல்வர், தாளாளர், ஆசிரியை ஆகியோர் நள்ளிரவில் கைது செய்து போலீசார் விசாரணை. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் அலட்சியத்தால் சிறுமி உயிரிழந்த துயரம். மகளை மடியில் ஏந்தி வீட்டிற்கு மாமா போகலாம் என கதறி அழுத தந்தை. விக்கிரவாண்டியில் குழந்தை உயிரிழப்பிற்கு காரணமான பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து பலியான சிறுமியின் உடல் இன்று பிரேத பரிசோதனை. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படுகிறது. உயிரிழந்த சிறுமியின் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. தனியார் பள்ளியில் குழந்தை உயிரிழந்ததற்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். அரசின் அமைப்புகள் தங்களின் கடமையை செய்ய தவறியதன் விளைவே சிறுமி உயிரிழப்பு எனவும் வேதனை. ராணிப்பேட்டை அருகே பள்ளியின் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் 8ஆம் வகுப்பு மாணவன் படுகாயம். உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. வேலூர் காட்பாடியில் திமுக எம்பி கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் விடிய விடிய நடத்தி வந்த சோதனை நிறைவு. ஒரு பையை மட்டும் பறிமுதல் செய்த அதிகாரிகள். கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையில் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. வேலூர் துணை மேயர் சுனில்குமார் விளக்கம். வேலூரில் திமுக எம்பி கதிரானந்த் வீட்டில் விடிய விடிய நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை. சுத்தியல் மற்றும் கம்பிகளை பயன்படுத்தி லாக்கரை உடைத்து அதிகாரிகள் சோதனை. காட்பாடியில் திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் நீடித்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சுமார் 8 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த ரெய்டில் டிராவல் பேக் உள்பட முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். எம்பி கதிரானந்த் வீட்டில் நடைபெற்ற இடி ரெய்டு குறித்து பதிலளிக்க மறுத்த அமைச்சர் பெரிய கருப்பன். இதுவெல்லாம் தன்னிடம் கேட்கும் கேள்வியா என அமைச்சர் பேசியதால் சலசலப்பு. வேலூர்ல இடி ரைடு நடக்குது. இதெல்லாம் எனக்கு கேட்கிற கேள்வியா? மதுரையில் தடையை மீறி பேரணியில் ஈடுபட்ட குஷ்பு உள்ளிட்ட அனைவரும் 6 மணி நேரத்திற்கு பிறகு விடுவிப்பு. பொதுமக்களும் ரசிகர்களும் திரண்டதால் போக்குவரத்து நெரிசல்.
ஆட்டுக்குட்டிகள் இருந்த இடத்தில் தான் தன்னை அடைத்து வைத்திருந்ததாக நடிகை குஷ்பு வேதனை. பாஜக நடத்திய போராட்டம் வெற்றி பெற்றுள்ளதாகவும் பேட்டி. ஜனநாயக வழியில் போராடும் பெண்களை ஆட்டு மந்தையுடன் அடைப்பதா என வானதி சீனிவாசன் கண்டனம். பாசிசை ஹிட்லர் செய்ததாக வரலாற்றில் படித்ததை திமுக ஆட்சியில் நேரில் பார்ப்பதாக சாடல். பாஜக பேரணியில் ஊதியத்திற்காக கண்ணகி வேடமிட்ட தங்களை கைது செய்து விட்டார்கள். பரதநாட்டிய பெண் கலைஞர்கள் கதறி எழுத காட்சி இணையதளத்தில் வைரல். திண்டுக்கல்லில் பிரபல நகைக்கடையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை சென்ட்ரல், தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குவதாக அறிவிப்பு. மாரத்தான் போட்டியை ஒட்டி சென்னையில் முக்கிய சாலைகளில் நாளை அதிகாலை 3 மணி முதல் காலை 8 மணி வரை போக்குவரத்து மாற்றம். காமராஜ் சாலையில் போர் நினைவு சின்னத்திலிருந்து காந்தி சிலை வரை அனுமதி இல்லை என போலீசார் அறிவிப்பு. சென்னையில் நாளை சிறப்பு மெட்ரோ ரயில் சேவை அதிகாலை 3 மணி முதல் இயக்கப்படும். மாரத்தான் ஓட்டத்தை முன்னிட்டு மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை பள்ளிக்கரணையில் கட்டுமான உரிமையாளரை சரமாரியாக தாக்கிய விசிக பிரமுகர். மனைவியை தவறாக பேசியதால் தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார். கரூர் அருகே யானை தந்தம் கடத்தி விற்க முயன்ற சிறுவன் உள்ளிட்ட 5 பேர் கைது. புரோக்கர் போல் நடித்து 5 பேரையும் கையும் களவுமாக சுற்றி வளைத்த வனத்துறையினர். கோவை காரமடை வெள்ளியங்காட்டில் உள்ள யூடியூபர் டிடிஎஃப் வாசன் வீட்டில் வனத்துறை சோதனை. தடை செய்யப்பட்ட விலங்குகளை வீட்டில் வளர்த்து வருகிறாரா என்பது குறித்து ஆய்வு. களக்காடு அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்து வாழை, பனை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகள். சேதமடைந்த பயிர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயி கண்ணீர் மல்க கோரிக்கை. குடும்ப வட்டி எடுத்து வாங்கி தான் செயல்பட்டு இருந்தேன். இப்போ கடவுளுக்கு எந்த மாதிரி இதுவும் இல்லை. அதனால் அரசாங்கம் அதுக்கு நடவடிக்கை ஏதாவது எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காட்டு பண்ணி மிளா இப்படி உள்ள வனவிலங்குகள் நிறையா நம்மளால் ரொம்ப எந்த நிம்மதி இல்லாமல் இருக்கப்படுது. திருவாரூர் அருகே மதுபோதையில் ஓடும் ரயிலில் மாற்றுத்திறனாளி பயணியை தாக்கிய தலைமை காவலர். வீடியோ இணையதளத்தில் வெளியான நிலையில் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு.
மேல கை வைக்க ரூல்ஸ் கிடையாது. ஹேண்டிகேப்டா எப்படி தொடருவாங்க? கள்ளக்குறிச்சி அருகே தனியார் பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 30ற்கும் மேற்பட்ட பக்தர்கள் படுகாயம். மேல்மருவத்தூர் ஓம் சக்தி கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது நேர்ந்த சோகம். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். திருவண்ணாமலையில் 2668 அடி உயரம் மலை உச்சியில் உள்ள அண்ணாமலையார் பாதத்திற்கு சிறப்பு வழிபாடு. கார்த்திகை தீப விழாவை ஒட்டி பால், மஞ்சள், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவம் இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாக 750 ரூபாய் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு கடந்த ஆண்டை போலவே அறிவிப்பை வெளியிட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. இந்தியாவில் இதுவரை HMPV வைரஸ் பாதிப்பு இல்லை. வைரஸ் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என பொது சுகாதார இயக்குநரகம் தகவல்.